வெல்கம் டு பாண்டியன் பிளாக்ஸ். இதான் நம்ம டீம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். சைட் டிஷ்ஷா சிந்தாமணி செய்யணும். வாங்க போலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இச்சிக்காட்டுக்கு வந்துட்டோம். சமைக்க போகிறோம். வாங்க. இது கல் இப்படி இருக்கியாடா, உயரமாயிடும். இப்படி குண்டா வச்சு நான் வேற எங்கட உள்ள தள்ளுவேன். சட்டி எடுத்து கீழே புளி பாருங்க, புளி போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டா எல்லாம் தயார் பண்ணி சும்மா ஒரு சாக்கு எடுக்கலையோ? இல்லையே, சாக்கு காருக்குள்ள தானே போட்டேன். ஏன்னா இல்லையா, என்னாச்சு? இவர்தான் காருக்குள்ள போட்டனாரு. முன்னாடி சீட்டு கிட்ட பாத்தியா? வண்டி மேல இருக்கு. வண்டி மேல வச்சுட்டு வந்துட்டான் இவன். சாக்கு ரெண்டு நான் எடுத்து வந்தேன் வீட்டுல இருந்து. விரிக்க வச்சு இப்ப தேவையில்ல, இப்படி வச்சுக்கலான்ட்டு வண்டிக்குள்ள போட்டாரா. வண்டியில போய் தொலைட்டு வராரு. முடிச்சிட்டா போதுமா? நறுக்கிட்டா இவ்வளவுதானே இருக்கணும். பெருசா என்னன்னு ஹோட்டல்ல எப்படி சமையல் பண்றா பாத்தியா? நீ உள்ள போய் பார்த்தா நீ சாப்பிடவே மாட்டேன். ஸ்வீட் பாத்தியா? லட்டு வாங்க போனோம். ஆமா, லட்டு உருட்டுறானுங்க, அந்த மாதிரி விட்டுறானுங்க. எனக்கு முடக்கா செஞ்சாதான் டேஸ்ட். பாரு, இப்படி இப்படி லட்டு வந்து எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே அப்படிதான் விட்டுவாங்க. கேரளால வெறும் கையில தான் விட்டுவாங்க. நான் கேரளால ஸ்வீட்கள்ல வேலை பார்த்துருக்கோம்ல, வெறும் அதாவது நல்ல ஆளாத அளவுக்கு நீட்டா இருந்து வெறும் கையில உருட்டுனா தப்பு கிடையாது. சூரத்தனமா உருட்டக்கூடாது. இல்ல அங்க உள்ளவன் அப்படி அவனை பார்த்தாலே லட்டு வாங்க வந்துட்டுமே வேண்டான்னு சொல்லிடலாம். இந்த தீபாவளிக்கு பலகாரம் கொடுப்போம்ல, இருந்தாலும் நீங்க அதுலதான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ண சொல்றது? வாங்கியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. வெங்காயத்தை உரிச்சு இருக்குள்ளே போடு. சும்மாவே இருக்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். அப்படியே அது வந்து எதுக்கு தெரியுமா? இந்த மணிக்கு அதை உரிச்சு இதுல போட்டு இந்த பச்சை மிளகா காம்பு கூட பிச்சு எடுத்துரு. இந்த வேலையில் செஞ்சு ரெடி பண்ணு. என்ன ஏண்டா கண்ணில் தடை இருக்கியா? வேற எங்கேயே தலைதான் பாக்குறேன். ஏன்டா காரமா இருக்குமோ? காம்பு கிள்ளி எதை எடுக்கணும்? ஆமா, வரமிளகா தானே சொன்னேன். ஏன் பயப்படுற? ராஜா எதை எடுக்கணும்னா பிரகாஷ் பயப்படுற. இது எதுக்கு தெரியுமா? விதை போடாம சிந்தாமணிக்கு. ஏன் விதை போட்டா என்ன? விதை எடுத்துட்டு போதுமா வெங்காயம்
கிடக்குறதெல்லாம் வெட்டி போட்டுருங்க ஆனா உங்க நிலமை கிடக்கு போட்டு நிரப்பி விட்டுருவோம். அது டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? கறி கரையானோ அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுங்க. அழகா இருக்கும். அது மட்டன்ல உள்ள உருளைக்கிழங்கு டேஸ்ட். எல்லாம் சோத்துக்கு தானே. ஆமா விரவதுக்கு ஓகே சரி. அள்ளி இதுல எப்படி அள்ளி சாப்பிடுறது? அருவாளை வச்சு கிண்டுவோம் நம்ம. ஒரு பாலை வெட்டி பத்தைப்பா சரிங்க தெரியலடா. அப்படியே ஓலை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மடக்கி இன்றைக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள பூசிடாரா? இல்ல சூடா இருக்கு. புகை இப்பதான் ஏறுது. ஏன்னா சேர பூசினா கழுவிட்டு இருக்க. ஓ சூடா இருக்குன்னா அள்ளி பூசுடா. நல்லா இருக்குனே. அடியில பூசுடா. இங்க ஒரு கை அள்ளி பூசி பாருங்க. புரியுதா? அவர்கிட்ட கொடுத்துட்டு வானே. வானே இப்ப சேருவானே வானே. எதற மாட்டேன். சூடாத்தான் இருக்கு தெரியும். நீ அள்ளி பூசணே. நீ பாக்குறேன். நீ பூசணும் நான் பாக்கணும்னே. நிறைய அள்ளணும். தொட மாட்டேன். நான் கூட எப்படி பூசினேன்? சுடுதா நான் கூட சூடு ஆகலை நினைச்சேன். சூடு ஆகி உள்ள உள்ள பூசாடான்னா குடிப்புறதுனே. நிக்காது. நீங்க இந்த அடுப்புல வச்சோன்னு பூசணும்னா நல்லா கெட்டியா களிமண் மாதிரி இருக்கும். அது பூசணும். இது ஆகாதுப்பா. நிக்கணும். இது நிக்காது. இது தண்ணிக்குள்ள இருந்து எண்ணெய் ஊத்துனேன். இருக்கு நீ ஊத்துனே. லாஸ்ட் வாட்டி ஊத்துண்டா. கண்ணு தெரியுமா? போல கண்ணாடி தான் எடுத்து வந்துருக்கணும். வெங்காயம் போட்டு தம்பி இல்லாத ஐட்டம்லாம் சொல்றேன். கடுகு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, அடுத்து ஏலக்காய் பட்டக்கெல்லாம் போட்டாச்சு. லைட்டா கிண்டி விடுங்க. கிட்ட கொண்டா கரண்டி போடு. கரண்டி இல்லையானே நீங்க வேற எடுத்து தண்ணி பக்கத்து பேரானே நிறைய போடாம ஊத்தண்ணே. என்ன பண்ணிட்டானா? அதான் சொன்ன சட்டிக்காய் ஆயிட்டு ஆனா கலக்கிற கூடாது இந்த பிரியாணி. எல்லாம் போட்டு கலக்கல பிரியாணி ஓகே தான்டா. சாப்பிட்ட போது கலக்கிற கூடாதுல்ல. கடைசியா பாத்துக்கலாம்னே. முதல்ல உனக்கு தான்டா கலக்கும். ஆத்துக்கறியை தின்னு போட்டு வாந்தி எடுத்தோம்ல. நேரலனே எங்களுக்குலாம் குணம் கொடுத்தாரு. ஃபுல்லா சாப்பிடணும். காட்டை பொறுத்தும் பூங்கா கொடுக்கும். மட்டனும் 3 வச்சுக்கணும். செட் ஆகல. ஸ்வீட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் தான் இடவழியில இல்ல. கரெக்டா வீட்டுல போய் தான் எல்லாமே செட் ஆச்சு. வீட்டுக்கு போய் நைட்டு தான் விடிய விடிய அந்த வேலையை பார்த்துருக்கான். விடிய அரை மணி நேரம் தான் பாய் படுத்துட்டு அரை நேரத்துல நாங்க லைன்ல தான் போடுவோம். வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகா, 2 உப்பு. அங்க உப்பு பாயிட்டேங்கடா. 2 உப்பு போடுறா. 2 உப்பு போடுறேன். நான் நிக்கிறது புகையே வருது.
வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வேகணும், வேக வேக தான் ஒண்ணு, உடனே எதுவுமே போடக்கூடாது. அந்த கலரு கலர் மாறணும், வெங்காயம் கலர் மாறணும். டபுக்கு கீழே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுமா? ஃபுல்லா போட்டுறாத. அது கொஞ்சம் வேணுமா? அதுக்கு வேணும், அதுக்கு இதுக்கு சேர்த்து எடுத்துருக்கு. அதுக்கு நிறைய தேவைப்படும். நீ வச்சிரு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகும். அது எப்படி பாக்குறது? இந்த மாறுல இன்னும் ஆபரேஷன் பண்றாங்க. இந்த கோழிக்கு குச்சி மராசன கோழி கிளீன் பண்றது. அதுல இருந்து அவர் தான் கரெக்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவர் வேலைய பாரு பிசிறு தட்டாம பாக்குறாங்க. வெங்காயம் உரிச்சியாடா நீ? அவன் அந்த வெங்காயத்தோட நிக்கிறியா? கோதுமை வணங்குது. நல்ல வெங்காயம் வணங்கணும். என்ன நான் இதை கிண்டிக்கிட்டு இருக்கேன். மட்டை கிட்ட கிடைக்குமா நீளமா? அப்புறம் நேரம் ஆயிட்டு உங்க கை போகாதுன்னா கொஞ்சம் பெரிய கண்டி ஏதாவது கிடைக்குமா? நல்லா பெரிய கண்டி எடுத்துறானே, ஒரு வடை சட்டி சேர்த்து எடுத்துறானே. ஒரு வடை சட்டி தம்பி கரண்டினா நம்ம ஓர அள்ளி கொடுக்குறோம்ல, தட்டி காமிக்கணும். கண்ணாப்பா தான் அப்படியே ஒரு வடை சட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். எதுக்கு வடை திட்டி? இந்த இருக்கு வடை வேண்டியதில்லை. ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். கரண்டி எத்தனை வேணும்? கரண்டி ஒன்னே ஒண்ணு நீளமா இருந்தா போதும். கிரேவிக்கு இது போதும். எல்லாமே நல்லா பங்கு ப்ரானா இருக்கும். சொல்ல முடியும். இஞ்சி போட்டு பேச போதும். நேரம் ஆயிடுச்சு. இதுவே கிண்டி இருந்தோம்னா அப்படி இல்ல, கையில அள்ளி போனேன். அதெல்லாம் பிரச்சனை. நம்ம தானே பண்ண போறோம். அவ்வளவுதானே போனேன். போதும். இன்னும் கொஞ்சம் போனேன். வேண்டாம், அதுக்கு வேண்டாம். அதுக்கு 10 கிலோ நீ போனேன். பிரியாணிக்கு வேணும்னே வாடகை. இது ரொம்ப அச்சவாடம் அடிக்கிட்டாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும். பிரியாணிக்கு நிறைய போடணும். அது கொஞ்சம் தேவைப்படுது. போதுது. அது 1 கிலோ தானே? 1 கிலோ இருக்கட்டும்னே. அதுக்கு பிரியாணி நிலையத்து அங்கெல்லாம் பேசுறாங்க. இல்ல தக்காளி இஞ்சி பூண்டு வாசம் போகும். பச்சைவாடை போன உடனே தக்காளி போடணும். எழுதி கொடுத்தா பாத்திரமே எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி முதல்ல அனுபவம். இனிமே அந்த நடக்காது, தப்பு நடக்காது. எதா இருந்தாலும் அடுத்த சமையல் தான் ரெடி பண்ணிடலாம். சரியா? ஆரம்பத்துல இருந்து இந்த பாத்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் தானே மெயின். எல்லாமே எடுத்து ரெடியா வைக்கணும். இத்தனை கதாபாத்திரம் இருக்கும்போது அந்த பாத்திரம் இருக்குது. இப்ப நம்ம வீட்டுல செஞ்சோம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாம் என்ன இருக்கும். இதுல எது தப்பு நடந்தாலும் அதான் குத்தி காட்டுவோம். ஆமா, குத்தி காட்டுவோம். பண்ணிட்டோம்னா அது என் தம்பியை நம்பி நான் வந்துட்டேன். உடனே இப்படி போடுறாப்ல. என்ன இவ்வளவு தூரம் வரதுக்கு அங்கேயே பக்கம் செஞ்சுக்கா. அதான் என் வண்டியில எழுதி வச்சிருந்த வசனம் பாத்தீங்களா? மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி, யாரை நம்புவது? ஏங்க ஒரு சாக்க மறந்து வச்சது கண்டி இப்படி பேசுறீங்க. தக்காளி போடுறா. நல்லா கிண்டி விடணும். அதுக்கு தக்காளி வேணுமா? அதுக்கு தக்காளி, வெங்காயம், வரமிளகா அது இல்ல இலை போடுவாங்கண்ணே. கிட்ட போ எப்படி இருந்தா போடுவாங்கண்ணே. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம். நான் கிண்டேன். கங்கர் என்ன வளர்க்குறீங்க? தங்கர வெங்காயம் விடுறானே. நான் இன்னும் முடிஞ்சு 4 வெங்காயத்தை உரிச்சுட்டு பரவாயில்ல. அவங்களுக்கு கொடுத்த வேலை காலம் அமைஞ்சிருதுனே. இதானே வந்தேன். இது என்ன கலர்ல வரணும்? வணங்கினா போதும், அவ்வளவுதான். கலர்லாம் தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டுனா உப்பு போட்டா வதங்கிடும். கிடைக்கவில்லை. இப்பதான் போட மாட்டேங்கிறாரு. போட்டு எல்லாரும் வதங்குறதுக்கு போடாதா. சங்கர் ராக்
இந்த வேலையை மட்டும் நீ கரெக்டா பாக்க. இந்த நாட்டாமா மாதிரி அதை செய்யாத இதை செய்யாத கூட வந்து செய்யறியா? எது கடைசியா இல்ல இல்ல இது வந்து புதினாவும் இது கொஞ்சம் பாடின எல்லா போடும் சரி காக்கா குருவி போட்டுறாம அதுவோ டேஸ்ட் தெரியவாடா போகுது. நம்ம போட மறந்துடலாம், அது போடுறது மறக்காம இருந்தாங்க. சரி மேலே பாருங்க டக்குண்டு அவ்வளவுதான், கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். காக்கா வந்துட்டுனா என்ன பண்றது? உள்ள காக்கா தின்றலாம், காக்கா விட்ட வந்தா காக்கா வந்தா தீக்கணும்ல, ஒரு காக்கா விட்ட தான் மிஞ்ச வேண்டியதா. லைட்டா பாத்து போடணும். ஏ அப்பா பாவி, அவங்க கொஞ்சம் உப்பு கறிக்கணும். உப்பு கறிக்கணுமா? இங்கே வருங்க போட்டுக்கலாம். இல்ல நான் எது சொல்றேன்னா அரிசிக்கு சேர்த்து போடுறேன்ல, அது போட்டலாம். அதுதான் சொன்னேன், இதே பத்தாது. அரிசி போடுறோம்ல, அரிசி தண்ணி சேர்க்கறோம்ல, கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தா தான் அந்த அரிசி கரெக்டா இருக்கும். இதே பத்தாது பாரு, இது போட்டுறாத மசாலா பொடி போடனேன். தம்பி போதும்பா, கிண்டுறா கிண்டுறா, நீ கிண்டுறா, நான் போ, நான் கைனா பார்த்து போட்டுருக்கேன். அது விதை மட்டுமே தனியா விற்கிறாங்க, அதுவே 200 வரும். நீங்க உருத்துருக்கு மட்டுமே 200. அதுலதான் காரம், விதையில தான் காரம். மிளகாத்தூள் தான் போடவே சொல்லலை, பிரியாணி மசாலா வேணா கொஞ்சம் போட சொன்னாங்க. மிளகாத்தூள் போட ரொம்ப காரமாயிருக்குன்னு யாரு சொன்னாங்க? காரம் வராது, லைட்டா போடும், லைட்டா போடும். இதுல கேட்லாக்ல வீடியோ கால் கூப்பிட்டு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படியே. வீடியோ எடுத்தே காட்ட போறோம், எதுக்குடா வீடியோ கால்? எந்த இடத்துல இருக்காங்க, எங்க இருக்காங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, வேலை பாக்குறீங்களா, ஊத்துறீங்களா பாக்குறது? எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருக்கீங்க, கடைசி என்ன கூப்பிட்டுருக்கீங்க? இது வந்து இப்போ என்ன பண்ணணும், தயிர் ஊற்றல, எல்லாத்தையும் ஊற்ற ஃபுல்லா ஊற்றிடலாம். என்ன போட்டுருங்க? சரி சரி சரி. ஃபுல்லாக தண்ணி போடுறோம். இது வரைக்கும் ஊற்றுனா ஆகும்ண்ணா. மாமாச்சா மாமா பிரியாணி செய்யறாங்க இல்லாமடா ஊற்றின எல்லாம் வதங்கி சொன்னாங்க. அங்க ஏதோ கரண்டி எடுக்கணும், மேஸ்திரி வீடு அந்த பக்கத்துல இருக்கு, எடுத்து இருக்கிறாங்க. இன்னொரு ஆரம்பத்தில் நீங்க எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு ஊத்துவீங்களாண்ணே? உங்க முன்னாடி ஏன்னா மசாலா போட்டது போய் எனக்கு மசாலா போட்டு, மசாலா முதல்ல போட்டுக்கணும். இல்ல இந்த மசாலா பிரியாணி மசாலா. சரி பிரியாணி மசாலா கண்ணில் போட்டு பேராய். சரி கண்ட வராது பிரியாணி மசாலா போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. இல்ல கண்ணு லைட்டா ஒரு கொஞ்சம் தான் போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன், கொஞ்சம் தான் போட்டேன். ஏற்கனவே இது பண்ணி இருக்கணும்னா, ஏற்கனவே 2 சுத்தி சுத்தி இருக்கணும். சார் எடுக்கிறாரா தண்ணி வரதுன்னு சொன்னால ஊத்திட்டீங்களா? 2 சக்கா ஊத்திருக்கீங்க. 1.5 ஒரு சக்கு ஒரு ஆமா ஒன்னையும் காமிக்கணும்ல. பிரியாணி செய்யற கொண்டாடி வருதாங்க, இவங்க தாங்க மசாலா அரைச்சி திரிச்சு பாட்டு உனக்கு போட்ட மாதிரியே இருக்கு. அதுதான் பாரு, வெங்காயம் உரிக்கிறதுக்காக பாட்டு இவ்வளவு ஸ்பீடா போட்டுருக்கேன். ஆனா அந்த பாட்டுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறாரு. பாட்டவே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இதே அசிங்கப்படுத்தீங்களா? தெரியுதா? கட்டி தெரியுதா? கட்டி கட்டி மணி என்ன கட்டி கட்டி
இங்க துண்டு எடுத்து வராம இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி போது குளிச்சிருக்கலாம். நம்ம மட்டும் தான் வேறு கஷ்டம். அவங்க வீட்டுக்கு இதுக்கு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரும். உரைக்குதானு கறிக்கிறான்னு பார்க்கலாம். கறிக்கணும் கறிக்கணும் போடுறதுக்கா தப்புன்னு தான் இருக்கு. கொஞ்சமா போடுங்க, ஒரு அரை. ஏய் 10 இங்க வர்றா ஓங்கிறான். ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்காரு சோத்துக்கு சரி அப்பா போடுங்க, அப்பா போடுங்க, அப்பா போடுங்க. சரி போடுங்க, போடுனே நீ போடுனே. ஏய் சிக்கனை போட்டு கிண்டல இப்ப அது கேட்லாக்ல என்ன எழுதிருந்தீங்க? கேட்லாக்ல பார்த்தா சிக்கனை பார்க்கலையே. ஏடா இது முதல்ல சொல்லலாம். நீ தானே கேட்லாக் பாக்குறேன் கேட்லாக் பாக்குறேன் ஏச வேணாம்னு சொன்னா சிக்கனே வேணாம். உப்பு கம்மியா போடணும். சிக்கன் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு குத்து போட்டாருண்ணா. நான் கேஸ் பார்த்துட்டேன். மசாலா கொஞ்சம் வேக விட்டுருக்கோம். சிக்கனை வேக விட்டுருக்கணும். சரி வரல, நம்ம இதெல்லாம் தீ போட்டு வேக வைக்கும். உணவு கரெக்டா இருக்குண்ணே. ஓ பாருண்ணே, உப்பு கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஆனா ஒரு கல்லு போடணும் கடைசியா. அரிசி போடும்போது ஒரு கல்லு மட்டும். சரி ஓகே ஓகே. அதே அந்த அரிசி போடுறோம்லானே, இது கொஞ்சம் கொதிக்கட்டுமாமா. ஏன்னா அது மசாலா பிடிச்சிருக்கேன். எழுதி இருக்கிறாங்க தயிருக்கு அப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் மறந்து. கன்ஃபார்மா தண்ணி போதுமா? எல்லாம் லைனா பண்ணா. ஓ பாண்டியனா, தண்ணி போதுமா? ஏய் சிக்கன்ல தண்ணி விடுண்டா. ஏய் கொஞ்சம் கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு. சரி எடுக்கிறதுக்கு துணி தோந்தீங்களா இருக்கா? நான் எடுத்து வந்துருவாண்ணா. மறந்துட்டு எடுத்தேன். சரி சரி கருவேப்பிலை இருக்கு போய். அது அங்க நேற்று வீட்டுக்கு போயிருக்கேன். கரண்டி இருக்கு. இன்னொரு அடுப்பு ரெடி பண்ணிடலாம்ல. இன்னொரு அடுப்பா இங்கடா அப்படின்னு கல்லு கில்லு தவாரி கல்லு கிடைக்குங்க. இங்கே இருக்கு 2 கல்ல தூக்கி போட்டீங்கன்னா அப்படின்னாதான் சிக்கன் வேக கரெக்டா இருக்கும். நம்ம செய்யறது சரி அதை ரெடி பண்ணிடலாமா? கல்லு அடுத்து அங்கேயே பண்ண, அங்கேயே ஒரு குழியை போடனேன்.